டொமேட்டோஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ அந்த பாயில் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபி கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு செய்ய போகிறோம். இந்த நான் சொல்கிற மாதிரி மீன் குழம்பு வைங்க ரொம்ப ஈஸியாக வச்சுலாம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கவலை மீன் தான் எடுத்திருக்கேன். இதை கவலை மீன் சொல்லலாம், இல்லை சாலை மீன் சொல்லலாம். இது ரொம்ப சின்ன மீன் தான். இங்கே பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி நல்லா உள்ள எதுவுமே இல்லை, நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மீன் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இந்த மீன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் தேங்காய். இது மாதிரி நான் ஒரு கைப்பிடி தேங்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். நான் ஒரு தேங்காய் சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இது கூடயே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போடுறேன். ஒரு பெரிய வெங்காயம் நான் போடுறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கிரேவி மசாலா எந்த அளவுக்கு தேவையோ குழம்புக்கு, நீங்கள் நிறைய குழம்பு வைக்கிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி, வெங்காயம், தேங்காய் இதோட அளவு வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. நான் கம்மியாக வைக்கிறேன். ஸோ அதான் இப்போ இதையும் ஒரு சுற்றிடலாம். வெங்காயமும் அரைச்சாச்சு. இப்போ இது கூட வந்து நான் பெரிய சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை கூட போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. மையாக அரைக்கணும், எந்த குறப்புமே இருக்கக்கூடாது. இனிமேல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் குழம்பு வைக்கிறதுக்கான ஒரு கடாய் எடுத்துக்கேன். நீங்கள் கடாய் எடுத்துக்கலாம், உங்களெலாம் பாத்திரம் எடுத்துக்கலாம், மண்சட்டியில் கூட செய்யலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேன் எடுத்துருக்கேன், கடாய். இதில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிக்ஸை ஊற்றிடலாம். ஸ்டவ் நான் ஆன் பண்ணவே இல்லை. ஓகேவா, ஃபஸ்ட்டு இதை ஊற்றிக்கோங்க. இதையும் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜார் நல்லா கழுவி அது மசாலாலாம் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே அலசி உள்ளே ஊற்றிடலாம். ஏன்னா மிக்ஸி ஜாரில் போய் தண்ணி நல்லா அலசி ஊற்றியாச்சு. மசாலா பாருங்கள். இப்போ இது கூடயே வந்து நம்ம வந்து பெரிய லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே ஊற்றிடலாம். இது கூடயே வந்து என்ன பண்ணலான்னா, நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஓகேவா, 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டிருக்கேன். இப்போ இது கூடயே வந்து நல்லா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு எனக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் காரம் சேர்த்துக்கேன். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி காரம் மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் தான். இந்த மிளகாத்தூள் எப்படி அரைக்கின்ற வீடியோ நம்ம சோஃபி கிச்சனில் இருக்குது, வேணா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு மிளகாத்தூள் போட்டாலே போதும், சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கிற மீன் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மீன் உள்ளே போட்டுக்கலாம். எல்லா மீனும் போட்டலாம். இன்றைக்கி ஒரு 10 மீன் கிட்ட நமக்கு எவ்வளோ மீன் தேவையோ அந்த அளவுக்கு மீன் போட்டுக்கலாம். நான் இன்னும் வந்து ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஸ்டவ் ஆன் பண்ண வந்தால் எல்லாமே குழம்பு கூட்டி விடுறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம், எல்லா மீனையும் போட்டுக்கலாம். என்னென்னு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னும் வந்து ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஸ்டவ் ஆன் பண்ண வந்தால் எல்லாமே குழம்பு கூட்டி விடுறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம், எல்லா மீனையும் போட்டுக்கலாம். என்னென்னு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே போட்டோமா, நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொதிச்சு மீன் மசாலாத்தூள் எல்லாம் வேகணும். அதுக்கு தான் மீன் இப்படி கிளறி விட்டா மீன் உடஞ்சிரும். ஃபர்ஸ்டே மீன் போட்டால் உடஞ்சிரும் நினைக்கிறீங்களா? அப்போ உடையவே உடையாது. நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்க, மீன் ஒரு மீன் கூட உடையாதுன்னு உங்களுக்கு லாஸ்ட்டாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதுக்கப்புறமா கரண்டியே போட போகிறது கிடையாது, நம்ம தாளிக்கணும். லாஸ்ட்டாக தாளிக்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வேகமாக வைங்க. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இந்த டைமில் உங்களுக்கு உப்பு, புளிப்பு, காரம் எது கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ மீன் குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க குழம்பு எந்த அளவுக்கு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த குழம்பு கொதிக்கும் போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் எல்லாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம குழம்பு மூடி வச்சிடலாம். ஏன்னா அது போட்டுக்க மீன்லாம் நல்லா வேகணும்ல. இப்போ நான் சிம் வச்சிட்டேன், மூடி போட்டு மூடி வச்சுறேன். அப்படியே கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சு வத்தட்டும். இது அடிப்பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அடிப்பிடிக்காது. ஸோ நம்ம அப்பப்போ கூட வேணாம், ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கிளறி விடலாம். அது வரைக்கும் கரண்டி போட்டு கிளறாதீங்க, மீன் உடஞ்சிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா அந்த குழம்பு கொதிச்சு வத்தட்டும்.
இப்போ நான் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சாலும் குழம்பு இந்த மாதிரி கொதிச்சுட்டு தான் இருக்கும். ஒருவேளை இப்படி உங்களுக்கு கொதிக்கலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்மில் வச்சு குழம்பு கொதிக்கலை அப்படின்னா மசாலா சீக்கிரம் முறிஞ்சு போகாது. ஸோ அப்படியே குழம்பு மட்டும் தான் வற்றும், அப்படியே மசாலா வாடை அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன் மீடியம் ஃப்ளேம் எல்லாம் சிம்மில் வைக்கலாம்னா மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுக்கோங்க. ஆனால் குழம்பு இது மாதிரி கொதிக்கணும். சார் மூடி போட்டிருக்கேன். மூடி தெரியுது அவங்களுக்கு எப்படி கொதிக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக குழம்பு வத்தி இருக்கு பாருங்க. லைட்டாக எதுவுமே அரிப்பிக்கல. ஸோ இப்போ வந்து திறந்து வச்சே நல்லா வந்து கொதிக்க விடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நல்லா இந்த தேங்காய் மசாலா எல்லாம் போட்டோம்னா அதெல்லாம் வேகம் தான். சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா வேக வச்சோம். இப்போ நம்ம திறந்து வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு கட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்கு. நான் சொன்ன மீன் எதுவுமே உடையவே இல்லை பாருங்க. நம்ம கரண்டி அடிக்கடி போட்டு கிளறிக்கிட்டே இருந்தால் தான் மீன்லாம் உடையும். இப்போ நீங்கள் பிடிச்சி பாருங்க. உங்களுக்கு புளிப்பு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து மாங்காய் நல்லா கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா வாடையும் நல்லா முடிஞ்சிச்சு. மீனும் ஆக்சுவலி நல்லா வெந்துருச்சு. மீன்லாம் 5 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம்னா மூடி வச்சிடலாம். மறுபடியும் மூடி வச்சுட்டு அந்த மாங்காய் வேகிறதுக்காக மாங்காய்லாம் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சு ஊற்றி வந்து தாளிப்பு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சுடுவானே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரி நல்லா பொரிஞ்சானே இது கூட வந்து கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். நல்லா பொரிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுருக்கேன். இங்கே பாருங்க நல்லா வெந்தயம் கரிஞ்சிருக்காது. அதுக்காக தான் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இப்படியே ஊற்றிடுவோம். குழம்புனால அதெல்லாம் சூப்பரான டேஸ்டாக மீன் குழம்பு. உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா 10 நிமிஷத்துல உங்கள் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அதெல்லாம் இங்கே பாருங்க சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு ஆயிடுச்சு. நீங்கள் இது மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ மாங்காவும் நல்லா வெந்துருச்சு. மாங்காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் தாளிச்சு ஊற்றிருக்கோம். ஓகே ஆஃப் பண்ணிடலாம்.